இந்த வீடியோவில் எப்படி நம்ம கூகுள் ஷீட்டை N8 இன்டெகிரேட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இதை பண்ணணும்னா, ஸோ ஈஸியாக கூகுள் ஷீட் மூலமாக நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ரேதர் தென் மேனுவலாக போய் கூகுள் ஷீட்டை செக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம கூகுள் ஷீட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு கூகுள் ஷீட்டு ஒரு ஹியூஜ் டேட்டா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு N8 ஒர்க் ஃப்ளோ மூலமாக ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம கூகுள் ஷீட்டை இந்த சிம்பிள் ஏஜென்ட்டோட ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி செக் பண்ணுறது, ஒரு புதுசாக டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது இருக்கிற ஷீட்டில், ஆர் அந்த ஷீட்டில் இருக்க டீட்டெயில்ஸை எப்படி அப்டேட் பண்ணுறது, இல்லை எப்படி ஷீட்டில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஒர்க் ஃப்ளோ. ஸோ நம்ம திரும்ப புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கெட் ரோஸ் இன் ஷீட். ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஷீட் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் ஒரு சாம்பிள் ஷீட். அந்த N8 ஒர்க் ஃப்ளோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். சம் டம்மி டீட்டெயில்ஸ், நேம், இமெயில், சிட்டி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோவில் போயிட்டு இந்த கெட் ரோஸ் இன் ஷீட் இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா எக்ஸிக்யூட் ஸ்டெப்ஸு கொடுத்தா எக்ஸிக்யூட் ஸ்டெப்னு கிளிக் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆயிரும். விச் மீன்ஸ் எனக்கு அந்த ஷீட்டில் இருக்க எல்லா ரோஸுமே நமக்கு இந்த N8 ஒர்க் ஃப்ளோவில் வந்துடும். ஸோ இது ஒன்று. தென் புதுசாக எப்படி ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணுறது, தென் டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓவர்வியூ போயிருங்க. போயிட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ. சிம்பிள் பேசிக் திங் தான் அது, குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ கிளிக் ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ட்ரிகர் மேனுவலி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்குள்ளே தெரியுறதுக்கு. இந்த நோடு கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் நோட்டில் போயிட்டு கூகுள் ஷீட்ஸ். ஸோ கூகுள் ஷீட்டில் கிளிக் பண்ணால் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிரியேட்டு, டெலிட்டு, அப்பண்ட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கெட் ரோஸ். ஸோ நம்ம ஒரு ஷீட் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஷீட்டில் இருக்க ரோஸ் எல்லாம் கெட் பண்ணுறதுக்கான நோட் தான் இது. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோ வந்துடும். இந்த விண்டோவில் கிரியேட் க்ரெடென்ஷியல் டு கனெக்ட் வித்தில் கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல் கொடுங்க. நியூ க்ரெடென்ஷியலில் சிம்பிள், எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் கிளிக் சைன் இன் வித் கூகுள். ஸோ ஏன்னா ஒரே பாயிண்ட் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த இடத்துல உங்களுக்கு லாகின் கேட்கும். அப்புறம் நீங்கள் லாகின் பண்ண ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் என்னோட கரெக்டான கூகுள் அக்கௌண்ட் காமிக்குது. நம்ம கன்னியூ கொடுத்துட்டா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து N8 கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இந்த ஸ்டெப் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஒரு கூகுள் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிள், இப்போ நான் ஒரு இந்த டெஸ்ட் டேட்டா வச்சுருக்கேன்ல, இது மாதிரி ஒரு கூகுள் ஷீட் நான் ஒரு 50 ரோ வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டெஸ்ட் பர்பஸ்க்காக வேணால் நம்பர் ஆஃப் ரோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சாம்பிள் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐடியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஐடி. ஸோ ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ நான் என்னோட ஷீட்டுக்கான யூனிக் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டிக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள், ஸ்ப்ரெட்ஷீட்/D/ அதுக்கப்புறம் இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐடி மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃப்ளோ ஆட்டோமேஷன் வந்துட்டு இந்த ஃப்ரம் லிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு பை ஐடின்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இந்த என்டர் ஐடியில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்ஸில் வந்து சூஸ் ஷீட் 1. ஷீட் 1ன்றது இந்த நம்ம டெஸ்ட் ஷீட்டோட நேம், இது ஷீட் 1ன்றது. ஸோ அது இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. நம்ம அட்டாச் பண்ணியாச்சு நம்ம கூகுள் ஷீட்டை. இப்போ இந்த எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லிஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட் ஷீட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம N8 ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனில் புல் பண்ண முடிஞ்சிருச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சிம்பிள். அடுத்து இன்னொரு நோட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அகெயின் கூகுள் ஷீட். இதுக்கு அப்பண்ட். ஸோ ஏதாவது புது ரோ ஆட் பண்ணணும்னா
அப்போ உங்கள் ஷீட்டில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணால் அப் அண்ட் ரோன்னு கொடுங்க. அந்த ட்ரிகர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் பை ஐடி என்டர் ஐடி. ஸோ ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால திரும்ப அந்த ஜிமெயில் கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ சூஸ் ஷீட் 1. ஓகே, இப்போ வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணுன்னு கேட்குது. இப்போ ஆல்ரெடி என்னென்ன இருக்குது நமக்கு நம்ம ஷீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு 41 ரோஸ் வரைக்கும் இருக்குது. நான் புதுசாக ஒரு ரோ ஆர் டீட்டெயில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான டீட்டெயில் ஆட் பண்ணுறேன். சும்மா சம் டெஸ்ட் டீட்டெயில். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் ஸ்டெப்பு கொடுத்தோன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய ஷீட்டில் போய் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ என்னோடய ஷீட்டில் போய் செக் பண்ணேன்னா இந்த லாஸ்ட் ரோவில் வந்து இப்போ நான் கொடுத்த டீட்டெயில் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது இது வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அப்டேட் ஒரு புதுசாக ஒரு ரோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. லெட்ஸ் கிரியேட் ஒன் மோர் ட்ரிகர். கூகுள் ஷீட்ஸ் அப் அண்ட் ஆர் அப்டேட். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்க டீட்டெயில்ஸை வந்து மாடிஃபை பண்ணணும்னா அப் அண்ட் ஆர் அப்டேட் ரோன் ஷீட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் திரும்ப பை ஐடி அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரம் லிஸ்ட்டில் வந்து அந்த ஷீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எந்த வேல்யூஸை வந்து நீங்கள் செக் பண்ண மாடிஃபை பண்ண போகிறீங்க இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். காலம் டு மேட்ச் ஆன். ஸோ இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா சிட்டின்னு சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் லாஸ்ட் ஒரு மேனுவலாக வந்து சிட்டி மதுரைன்னு சொல்லி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த காலமில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், இமெயிலும் காண்டாக்டும். ஸோ வந்து அதுக்கு வந்து ஸோ லாஸ்ட் ஆட் பண்ண இமெயிலுக்கு பதிலாக இப்போ ஒரு நியூ இமெயில் ஐடி ஆட் பண்ணுறேன் அண்ட் காண்டாக்ட் நம்பர். இப்போ எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்தா இந்த 2 ஃபீல்டு மட்டும் அந்த ஷீட்டில் போய் அப்டேட் ஆயிரும் அந்த பர்டிகுலர் காலத்தில். இப்போ நான் திரும்ப என்னோடய ஷீட் போகிறேன். இப்போ பாருங்கள் லாஸ்ட் இதில் வந்து இந்த ஜிமெயில் அந்த இமெயில் காலம் இந்த நம்பர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க டீட்டெயில்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த அப் அண்ட் ஆர் அப்டேட் ரோ ட்ரிகர் மூலமாக. ஸோ ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு இது மட்டும், இன்னும் ஒரே ஒரு நோடு கூகுள் ஷீட்ஸ் டெலிட் ரோ ஆர் காலம். ஸோ இப்போ சில ரோஸை டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிகரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், டெலிட் ரோ ஆர் காலம்ஸ். அகெயின் பை ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். சூஸில் வந்து ஷீட் 1. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 42 ரோஸ் இருக்குது. 42 ரோஸ். இதில் வந்து நான் ஒரு சில ரோஸை நான் டெலிட் பண்ணணும். ஸோ டு டெலிட் ரோஸாக காலம்ஸ்ன்னு கேட்குது. நான் ரோஸ் டெலிட் பண்ண போகிறேன். காலம் கூட சூஸ் பண்ணோம். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு ரோ சூஸ் பண்ணிக்குவோம். எந்த ரோலேருந்து? ஓகே, ரோ நம்பர் 10லேருந்து ரோ நம்பர் 40 வரைக்கும் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். தென் கிளிக் எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்தா சிம்பிள் சக்ஸஸ் டூன்னு வந்துருச்சு. இப்போ நான் ஷீட்டில் போய் பார்த்தேன்னா அந்த 10 to 40 காலம் வந்து ரோஸ் வந்து டெலிட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் டெலிட் ஆகிடுச்சு. மொத்தமாக இப்போ 9 ரோஸ் தான் இருக்குது. அந்த ரோஸ் எக்ஸ்ட்ரா ரோஸ் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டார்ட் ரோ நம்பர் 10லேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அதுலேருந்து ஒரு 40 ரோஸ் டெலிட் பண்ண சொன்னது டெலிட் பண்ணிடுச்சு. ஓகே, குட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கூகுள் ஷீட்டை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், ரோஸ் புதுசாகவும் ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நோட் க்ரியேட் பண்ணிட்டு கூகுள் ஷீட்ஸ்னு போனீங்கன்னா அதுலேயும் நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்குறோம். கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட், டெலிட் ஸ்ப்ரெட்ஷீட்டு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கிளியரு, கெட் ரோஸ், கெட் ரோ, அப்டேட் ரோ பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதுலேயே நிறைய 10 ஆக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தது ஒரு 4 ஆக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும்
காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ண முடியும்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ மூலமாக எப்படி நம்ம ஒரு கூகுள் ஷீட்டை N8N ஒர்க் ஃப்ளோவில் ஆட்டோமேட் பண்ண முடியும், அதை இன்டெகிரேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். இதை நாலேஜை வச்சு அதர் ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்க காம்ப்ளெக்ஸ் டேட்டாவும் ஈஸியாக உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.